வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். லண்டன், கனடா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளூடாக சக்தி டிவி குளோபலூடாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோர் ரஞ்சினி ராஜரத்னம், ராஜ்கிருஷ்ணா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கலப்பு நீதிமன்றத்துக்கு பதிலாக நம்பகத்தன்மையுடனான பொறிமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா யோசனை. கலால் திணைக்களத்தின் வருமானமின்றி அரசாங்கத்தின் வருடாந்த வருமானத்தை ஈடு செய்ய அவதானம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. சேயா சதோமி சிறுமி கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில். மிரிஸ் பகுதியில் வெளிநாட்டு பெண்ணொருவரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்த முயன்ற 4 கைது. கலால் திணைக்களத்தின் வருமானமின்றி அரசாங்கத்தின் வருடாந்த வருமானத்தை ஈடு செய்ய அவதானம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அகில இலங்கை கலால் அதிகாரிகள் சங்கத்தின் 64வது சம்மேளனம் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற்றது. கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ரஜ்ய பிரதிபத்திய துல பிரதான வசேன்ம அரச கொள்கைக்குள் பிரதானமாக நான் அரசாங்கத்தின் வருடமொத்த வருமானத்தை ஈட்டிக் கொள்ளும் போது அதனை கலால் வரி திணைக்களத்தின் வருமானத்தை தவிர்த்து பெற்றுக்கொள்ளவே முயற்சிக்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே போதைப் பொருள் காணப்பட்டது. காலம் செல்ல செல்ல உலகில் இதனை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையும் அதிகமானது. அரசாங்கம் என்ற வகையில் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை மீட்பது என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். அரசாங்கத்தின் பிரதான இலக்கும் அதுதான். நாட்டின் நலனுக்கு தேக ஆரோக்கியமுள்ள மக்கள் சமூகம் அவசியமாகும். ஆகவே போதைப் பொருளிலிருந்து மக்களை பாதுகாப்பது அவசியமாகும். ஜனதா வளக்வா ගැනීම பிரதான காரணம். 2016 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சமர்ப்பிக்க ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. எதிர்கால நோக்குடன் கொள்கையை தயாரிக்கும் முதலாவது அரசாங்கம் எமது அரசாங்கமாகும். මං හිතන විදිහට ප්‍රතිපත්ති මාලාවක් ඇති කරන් තියෙන පළවෙනි අවස්ථාව 2020 ஆண்டில் கலால் வருமானத்தை குறைப்பதாயின் இந்த ஆண்டில் மதுபான சாலைகள் மற்றும் புகைத்தலை 10% குறைப்போம் என்ற நிலைப்பாடு காணப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு நமக்கு தெரியவில்லை. ஜனாதிபதி இதனை கூறுவாராயின் திரைசேரி அதிகாரிகள் தலையில் கை வைத்துக் கொள்வார்கள். அதேபோன்று சிலர் காலில் இழுப்பார்கள். අපි මේව කරන්න හදනකොට තව පිරිසක් ඒක කකුලෙන් අදින ප්‍රවණතාවයකුත් තියෙනවා. இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் சமர்ப்பிக்கப்பட்ட மனித உரிமை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள கலப்பு நீதிமன்றத்துக்கு பதிலாக நம்பகத்தன்மையுடனான பொறுப்பு கூறல் பொறிமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா இன்று தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு ஆதரவளிக்கும் அமெரிக்க தீர்மானம் தொடர்பில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள பிரதியில் உள்ள விடயங்கள் குறித்து அங்கத்துவ நாடுகளின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. ஹைபிரிட் எனப்படும் கலப்பு நீதிமன்றம் என்ற சொற்பதம் மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கியுள்ளதால் அது மாற்றம் அடைவதே சிறந்தது என இந்த உத்தியோகப்பற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அமெரிக்க தூதுவர் கீத் ஹாப்பர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சார்பில் ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க இன்று கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கடந்த 14ஆம் தேதி வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர் ஆற்றிய உரையின் சுருக்கமாகவே அவரது கருத்துக்கள் அமைந்திருந்தன. இதற்குமைய உண்மையை கண்டறியவும் நீதியை நிலைநிறுத்தவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் காணாமற் போனவர்கள் தொடர்பிலான சட்ட பாதுகாப்பை வழங்கவும் இழப்பீடுகளை வழங்கவும் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் குறித்து இதன் போது தெளிவூட்டப்பட்டன. இதற்காக அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், ராஜதந்திர துறையை சார்ந்தவர்கள், சர்வதேச அமைப்புகள் மற்றும் சட்ட வல்லுநர்களின் ஒத்துழைப்பு பெறப்பட உள்ளதாகவும் ரவிநாத் ஆரியசிங் கூறியுள்ளார். இந்த செயற்பாடுகளுடன் அக்கறையுள்ள புலம்பெயர்ந்தவர்களும் இணைந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஜெனீவாவில் நடைபெற்ற உத்தியோகப்பற்ற கலந்துரையாடல் தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிவதற்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரியவுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். உத்தியோகப்பற்ற பிரதான கலந்துரையாடல் இன்று காலை நடைபெற்றது. இதன்போது இலங்கை பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க விமர்சனமிக்க கருத்துக்களை முன்வைத்தார். அத்துடன் குறித்த பிரேரணை தொடர்பில் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளும் விமர்சன ரீதியிலான கருத்துக்களை முன்வைத்தன. நோர்வே, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், அயர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் பிரேரணைக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்தன. தமது கருத்துக்களை எழுத்து மூலம் முன்வைப்பதாக அந்த நாடுகளின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்துள்ளனர். இந்த எழுத்து மூல ஆவணங்களை கருத்தில் கொண்டு
பிரேரணை தயாரிப்பது தொடர்பிலான இறுதி கலந்துரையாடல் நாளை மதிய வேளையில் இடம்பெறும். அந்த கலந்துரையாடலின் பின்னர் பிரேரணை இறுதியில் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். எவ்வாறாயினும் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை விடயங்களில் இலங்கை அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகளை அவர்கள் தெளிவாக கோரியுள்ளதுடன் உள்ளக மற்றும் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறிமுறையின் ஊடாக இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக அமைந்துள்ளது. පැහැදිලිවම ඉල්ලා සිටිනවා වගවීම සහ මානව හිමිකම් කඩකිරීම සම්බන්ධයෙන් දේශීය සහ අන්තර්ජාතික වශයෙන් පිළිගත හැකි ஜெனீவா மனித உரிமைகள் அறிக்கை தொடர்பில் பிவித்துரு ஹெலோருமியவின் ஊடக சந்திப்பில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. අගමැතිතුමා ප්‍රකාශ කරලා ඊයේ මාධ්‍ය වාර්තා කරලා තිබුණා. பிரதமர் தெரிவித்ததாக நேற்று ஊடகங்கள் அறிக்கையிட்டிருந்தன. அதாவது ஜெனீவா அறிக்கை தொடர்பில் போலியான தகவல்களை தெரிவிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பேய்க்கு பயந்திருந்தால் மயானத்தில் வீடு கட்ட மாட்டோம் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் கூற விரும்புகின்றோம். சிறைச்சாலைகள் நீதிமன்றங்கள் அல்ல. தூக்கு மேடைகளை காட்டினாலும் எமது வாயை மூட முடியாது. லெனார்ட் உல்வின் பெத்தேகம சிறுகதை சினிமாவாக்கப்பட்டது. சிலிந்துவிற்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. வழக்கு ஆங்கிலத்தில் விசாரிக்கப்படுகின்றது. சிலிந்துவிற்கு ஆங்கிலம் தெரியாது. இந்த நிலையைத்தான் எமது ராணுவத்தினர் எதிர்கொள்வார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். 2005ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் தொடர்பிலான ஒரு பார்வை அடுத்து 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநாயகம் சந்திரநேரு மறுநாள் உயிரிழந்தார். அவர் பயணித்த வாகனத்தின் மீது புலனறுவையில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி நத்தார் தினத்தன்று சுட்டுக் கொல்லப்பட்டார். மட்டக்களப்பு தேவாலயத்தில் நடந்த நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த வேளையில் ஆயுததாரிகளால் ஜோசப் பரராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான நடராஜ ரவிராஜ் 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். 2001ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நடராஜ ரவிராஜ் 2001ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நகர முதல்வராக பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான தியாகராஜா மகேஸ்வரன் 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த வேளையில் இவர் துப்பாக்கிதாரியினால் படுகொலை செய்யப்பட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான கிட்னன் சிவனேசன் 2008ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி கொழும்பிலிருந்து A9 வீதி வழியாக மல்லாவி நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை கிளைமோர் குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தற்கொலை குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். வடமத்திய மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவரான மேஜர் ஜெனரல் ஜானக பெரேரா 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினரான பாரத லட்சுமன் பிரேமச்சந்திர 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு நடைபெற்ற வேளையில் இரு குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாரத லட்சுமன் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 உயிரிழந்தனர். யுத்த குற்றங்கள் கலப்பு நீதிமன்றத்திலும் உள்ளக பொறிமுறையின் கீழும் பகுதி பகுதியாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் சர்வதேச நீதிபதிகள் சட்டத்தரணிகளை உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்ற விசாரணை முறைமை மற்றும் அமெரிக்காவின் உள்ளக விசாரணை முறைமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாக அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் உள்ள கடும் விளைவுகளை பற்றி உணராமல் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களால் பொதுவான நிலைப்பாட்டினை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணி சர்வதேச கலப்பு நீதிமன்ற விசாரணையை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சில குற்றங்களை அந்த நீதிமன்றத்தில் விசாரிப்பது கடினம் எனவும் அந்த அறிக்கையில்
தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று எல்லா யுத்த குற்றங்களையும் உள்ளக நீதிமன்றத்தில் விசாரிப்பதும் சாத்தியமற்றது என வி ஆனந்த் சங்கரி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பிரச்சனையற்ற சில விசாரணைகளை தவிர்ந்த ஏனையவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக எந்த நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பதை ஒரு விசேட அமைப்பு மூலம் அந்தந்த நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் என அவர் யோசனை முன்வைத்துள்ளார். சித்திரவதையால் ஏற்பட்ட கொலைகளை கலப்பு நீதிமன்றங்களை விசாரிக்க வேண்டும் எனவும் சித்திரவதைகள் மட்டுமுள்ளவற்றை உள்ளக விசாரணை முறையில் விசாரிக்க முடியும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மரண தண்டனை தீர்வாக வரவேண்டிய குற்றங்களை கலப்பு நீதிமன்றம் மூலம் விசாரிப்பதே மிகவும் பொருத்தமாக அமையும் எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். சில விசாரணைகளுக்கு புதிய சட்டங்கள் இல்லாத பட்சத்தில் சட்டங்களை வலுவூட்டக்கூடிய புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அமைதி தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் பிரகடனத்தின் மூலம் செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் செப்டம்பர் மாதத்தின் 3வது வாரத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை சர்வதேச அமைதி தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை அடுத்து 2002ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஐநா பிரகடனத்தின் பிரகாரம் செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினமாக பெயரிடப்பட்டது. உலக வரலாற்றில் ஏற்பட்ட கசப்பான மற்றும் சமாதானமற்ற நிகழ்வுகளினால் ஏற்பட்ட பாரிய உயிர் மற்றும் உடைமைகளின் சேதங்களினால் சர்வதேச சமாதான தினத்தை உருவாக்கும் முயற்சியில் ஐக்கிய நாடுகள் சபை ஈடுபட்டது. அதன் விளைவாக இன்று போன்றதொரு நாளில் சர்வதேச அமைதி தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. உலக சமாதான முயற்சியின் போது ஐநாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் DAG ஹமர்ஷெல்ட் 1961ஆம் ஆண்டு விமான விபத்தில் உயிரிழந்தமை வரலாற்று சுவடாக பதிவாகியது. மனித உள்ளங்களினாலேயே போர் எண்ணம் உருவாக்கப்படுவதால் மனித உள்ளத்தினாலேயே அமைதிக்கான அரண்களும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே யுனெஸ்கோவின் வாசகமாக அமைந்துள்ளது. சர்வதேச சமாதான தினத்தையொட்டி வவுனியாவில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. வவுனியா கோவில்குளம் விஷ்ணு கோவிலில் இந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. வவுனியா மாவட்ட அந்தனர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த இந்த விசேட வழிபாட்டில் வவுனியா மாவட்ட அந்தனர்கள் ஒன்று திரண்டு சமாதானம் வேண்டி பூஜை வழிபாடுகளை நடத்தியிருந்தனர். வடமாகாண சபை உறுப்பினர்களும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு உலக சமாதானம் வேண்டி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இடம்பெற்ற 30 ஆண்டுகால யுத்தம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை நிலைக்குலைய செய்ததுடன் ஆயிரக்கணக்கானோரை காணாமல் செய்துள்ளது. அவ்வாறு சிதைவடைந்த கிளிநொச்சி பிரேம்நாத் ஸ்ரீமதி குடும்பம் தனது மகளின் வரவுக்காக பல்லாயிரம் எதிர்பார்ப்புகளோடு இன்றும் காத்திருக்கிறது. 4 பிள்ளைகளுடன் ஏனைய குடும்பங்களைப் போன்று பல எதிர்பார்ப்புகளுடன் வாழ்ந்து வந்தனர் பிரேம்நாத் ஸ்ரீமதி குடும்பத்தினர். தனது மூத்த மகளான பிரேம்நாத் அபிராமி 19வது வயதில் காணாமல் போன சம்பவத்துடன் இடிந்து போன இவர்களின் குடும்பம் இன்றும் அவளின் வருகைக்காக காத்திருக்கின்றது. 2007ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான அபிராமி நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் அவளின் பல்கலைக்கழக கல்விக்கு இடமளிக்கவில்லை. பாதுகாப்பு தேடி தனது குடும்பத்தினருடன் தொடர்ந்தும் இடப்பெயர்வுகளை சந்தித்த நிலையில் அபிராமி காணாமல் போயுள்ளார். எனக்கு இந்த மூத்த செல்லத்தை என்னோட சேர்த்து விட்டா பெரிய உதவியா இருக்கும். எனக்கு அப்பாவுக்கு நான் ஒரு உதவியா இருக்கணும்னு சொல்லி நெச்சு படிச்சு கேம்பஸுக்கு போறதுக்கு அனுமதி பெற்ற பிள்ளை இன்றைக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. சோன் போறக்க இருந்தான்னு சொல்லி ஆக்கள் கண்டாக்கள் எல்லாரும் சொன்னவன். அந்த பிள்ளைய என்னோட கொஞ்சம் சேர்த்து விட்டா உங்களுக்கு பெரிய புண்ணியமே இருக்கும். யுத்தம் நிறைவுற்று இவர்கள் 3 பிள்ளைகளுடன் ஆனந்தகுமாரசுவாமி முகாமிற்கு சென்றும் தமது மகளின் செய்தி அறிய ஆவலாக தேடினார்கள். அப்போது உறவினர்களால் மகள் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்த செய்தி பிரேம்நாத்தின் காதுகளுக்கு எட்டியது. ஜோன் 4 முகாமில் மகள் இருந்ததாகவும் பெற்றோரை பிரிந்தவர்களை ஒன்றிணைப்பதாக கூறி பேருந்தில் ஏற்றியதாகவும் உறவினர்கள் பிரேம்நாத்தின் குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்தும் காணாமல் போன விடயம் தொடர்பில் மனிதுரிமைகள் ஆணைக்குழு, நல்லிணக்க ஆணைக்குழு உள்ளிட்ட இடங்களில் முறைப்பாடு செய்ததாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் என்றாவது மகள் வந்துவிடுவாள் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார் ஸ்ரீமதி. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். அரசியலமைப்பு பேரவையின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடல் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் பாராளுமன்றத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது 3 விடயங்கள் தொடர்பில் இணக்கம் காணப்பட்டதாக பிரதி சபாநாயகரின் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சிவில் அமைப்புகள் சார்பாக அரசியலமைப்பு பேரவைக்கு நியமிக்கப்படவுள்ள மூவரின் பெயர்களுக்கான அனுமதியை நாளை இடம்பெறவுள்ள பாராளுமன்ற அமர்வின் போது பெற்றுக்கொள்ளவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. கலாநிதி A.T. ஆரியரட்ன, கலாநிதி ராதிகா குமாரசுவாமி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி சிப்லி ஆசிஸ் ஆகியோரின் பெயர்கள் இதற்காக முன்மொழியப்பட்டுள்ளன. சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான பெயர் பட்டியலை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசத்தை 30ஆம் தேதி வரை நீடிக்கவும் இதன்போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பேரவை பூரணமாக ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னதாக சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி சபாநாயகர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் தமக்கான சம்பள நிலுவையை வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 4 மாத சம்பள நிலுவைக்கான தீர்வை வழங்குமாறு கோரியே வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் இன்று அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களுக்கு கடந்த ஜூலை மாத சம்பளம் 2 தடவைகளில் 70% மாத்திரமே வழங்கப்பட்டது. ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களுக்கான 2 மாத சம்பளமும் 2014ஆம் ஆண்டு மார்ச், ஏப்ரல் மாதத்திற்கான சம்பள நிலுவை உள்ளிட்ட 4 மாத முழு சம்பளமும் 30% நிலுவையும் வழங்கப்பட வேண்டிய நிலையிலேயே ஊழியர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், தொடர்ச்சியாக எங்களுடைய சலரி எடுக்க வேண்டுமாக இருந்தால் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் மாத்திரம்தான் இப்படியான போராட்டங்களுக்கு தள்ளப்பட்டு இப்படியான நிலைமையிலான சம்பளத்தை பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம், ஜூலை மாதத்தில் 70% சம்பளம் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்துக்குரிய சம்பளம் இன்னும் வழங்கப்படவில்லை. ஊழியர்கள் இந்த கஷ்ட நிலையை கருத்தில் கொண்டு அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ இதுக்குரிய நடவடிக்கையினை மேற்கொண்டு தருவதற்கு ஆவணை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆர்ப்பாட்ட இடத்திற்கு சென்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான G. ஸ்ரீநேசன் மற்றும் H. ஜாலேந்திரன் ஆகியோர் ஊழியர்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டனர். எங்களுடைய தமிழ் உறவுகளும் முஸ்லிம் உறவுகளும் தங்களுடைய வாழ்க்கையை இது கூட கட்டி எழுப்பி கொண்டு வராங்க. ஆகவே இன்று அந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை சரியான முறையில் குறைக்கப்பட்டு இதை மூடுறது தீர்வில்லை. இப்ப நல்லாட்சி தத்துவத்தில், நல்லாட்சி முறையில் எத்தனையோ நலிவடைந்து போன நிறுவனங்களை இப்ப அரசாங்கம் கட்டி எழுப்பியிருக்கு. ஆனா இது இன்னும் பாராமுகமாக தான் இருக்கு. அதை உடனடியாக அரசாங்கம் நடைமுறை கொண்டு வரணும். இதுக்கு கதை சொல்லி கொண்டு காலத்தை இழுத்தடிக்கக்கூடாது. உள்ள விசாரணை, சர்வே விசாரணை இன்னும் 18 மாதங்கள் வேணும்ன்ற மாதிரி கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான கதை சொல்ற வேலையில விட்டுட்டு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, இந்த தொழிலாளர்கள் சார்பா களத்தில் நின்று முழிப்பேரும் இந்த தொழிலாளருக்காக குரல் கொடுக்கும். சேலரியும் வரணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து இந்த தொழிலாளர் பிரச்சனையோட தீர்த்து வைக்கும். பேப்பர் ஃபேக்டரியில் வேலை செய்த ஊழியர்கள், உத்தியோகஸ்தர்கள் படுகின்ற அவஸ்தைகளையும் கஷ்டங்களையும் நேரடியாக எங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே இந்த பேப்பர் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணி போட்டு இதை ஒரு தரிசி காணியா விடுறதோ அல்லது வேறு வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துறதோ எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆகவே இந்த ஃபேக்டரியை இப்போ ஒரு நவீன தேவைக்கு ஏற்ற விதத்தில் நவீனமயப்படுத்தி இந்த தொழிலாளர்கள் எவரும் இந்த தொழிற்சாலையிலிருந்து விலகிச் செல்லக்கூடியதாகவோ அல்லது எதிர்கால சந்ததிக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்காத ஒரு துர்ப்பாக்கிய நிலையோ ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்பல. எனவே நாங்கள் நாளைக்கு பாராளுமன்ற கூட்டம் நடக்கிற நிலைமை இருக்கிறபடியால் நிச்சயமாக இந்த விஷயத்தை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரிடம் போராட்டத்தில் ஒரு பெருமதியை நிச்சயமாக நாங்கள் அவர்கிட்ட கொடுத்து நான் நினைக்கிறேன் ஒரு கிழமைக்குள்ளான நேரடியாக அல்லது அண்டைக்கு நேரம் கிடைச்சுன்னா அண்டைக்குண்டான நாங்கள் பெரும்பாலும் எங்களோட மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவருமாக இந்த அழுத்தத்தை பிரயோகித்து ஜனாதிபதியிடம் அல்லது பிரைம் மினிஸ்டரிடம் அல்லது அதுக்குரிய அமைச்சர் இருப்பார் அவரிடம் நாங்கள் இந்த விஷயத்தை சரியான முறையில் விளக்கம் கொடுத்து முதல் கட்டமாக உங்களோட உடனடி தேவை ஒரு 4.5 மாசத்து சம்பளம் கொடுக்கப்படாத நிலையில இவங்களோட வாழ்வாதாரம் ஒரு கஷ்டமான நிலையில காண. எவ்வாறாயினும் தமக்கான தீர்வு கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக கடதாசி ஆலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் வாழைச்சேனை கடதாசி ஆலைக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தொழிற்சாலையின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். யாழ், சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைந்து காணப்படுகின்றமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானம் செலுத்தி வருகின்றது. குறித்த பகுதிகளில் பெறப்படும் நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதாக பொதுமக்கள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றனர்.
யாழ்குடா நாட்டின் மல்லாகம், ஏழாலை, பொன்னாலை கட்டுவான் மற்றும் ஊரலு போன்ற பகுதிகளில் உள்ள கிணறுகளில் கழிவுநீரை கலந்துள்ளமையால் அந்த நீரை பாவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இதனையடுத்து இந்த பகுதிகளில் உள்ள மக்களின் பாவனைக்காக பிரதேச சபையினால் பவுசர்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த திட்டம் நிரந்தரமானது அல்ல எனவும் தமது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுத்தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளமையினால் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விளைச்சல்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். கீரை விதையை பாதிக்கும், கரெக்டா பாதிக்கும். இரண்டாவது சின்ன முழுமையான பயிர்கள் அப்படி இப்ப பைத்தங்கொட்டைகள், வெண்டி கொட்டைகள் அதுகளை சாதாரண பாதிப்பு ஏற்படும். நாலு தரைக்கு 10,000 செலவழிச்சால் அதில் இப்படி பாதிக்கப்பட்டால் இவ்வளவு நட்டம் தான் எங்களுக்கு. அப்போ விளைச்சல் குறையும். இன்னைக்கு நாங்கள் விவசாயம் செய்யல, இதை ஒரு இடத்துல இருந்து தண்ணீர் இடத்தும் செய்யலாம். இந்த பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரி கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்ட போதிலும் இதற்கான தீர்வு இன்னமும் எட்டப்படாத நிலையில் காணப்படுகிறது. யாழ்ப்பாண மக்களுக்கு சரியான ஒரு இழப்பு இருக்குது, தண்ணி பிரச்சனை. அந்த தண்ணி பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேணும். மக்கள் நல்லாக பாதிக்கப்படுறார்கள், வர வர கூடிக்கொண்டே போகுது. இதற்கு எங்கட ஜனாதிபதி அவர்கள் முக்கியமான பங்கெடுக்க வேணும், அதுல கவனம் செலுத்த வேணும், மக்களை பாதுகாக்க வேணும். இதற்கு நீங்கள் ஒரு நல்ல முக்கிய தீர்வு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகிறோம். பலிகாம பகுதியில் கடந்த ஆண்டுல நிலத்தடி நீர்ல ஓயில் கலந்த பிரச்சனை பெருசா பேசப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆண்டு அதுக்குரிய நடவடிக்கைகள் மந்தகதியில் இருக்கிறது. அதே வகையில் ஓயில் கலவட்ட அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் மக்கள் குடிநீர் பிரச்சனையையும் தொடர்ந்தும் ஓயில் கலவட்டு கொண்டிருக்கிறது. அரசும் அது சார்ந்த நிறுவனங்களும் அந்த நடவடிக்கையை ஏனோ மந்தகதியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அல்லது அதுக்கு தீர்வு இன்னும் முன்வைக்கப்படவில்லை. இந்த விடயம் தொடர்ந்தும் உரிய அதிகாரிகள் மத்தியில் பாராமுகமாக காணப்படுவது கவலைக்குரியது. யாழ்குடா நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர் மாசடைந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் வரை நியூஸ் ஃபர்ஸ்ட் தீட்சணிய பார்வையுடன் தொடர்ந்தும் அவதானத்துடன். போக்குவரத்து சட்டங்கள் தொடர்பில் வீதிகளில் செல்லும் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நிலைமைகள் குறித்து அன்றாடம் பேஸ்புக்கில் தற்போது பரவலாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் இது சற்று வித்தியாசமான சம்பவமாகும். ஒரே விடயத்தில் 3 சந்தர்ப்பங்களில் போலீசாரை எதிர்கொண்ட அகமது ஃபாரூக் என்பவர் தனது அனுபவத்தை இவ்வாறு முகப்புத்தகத்தில் பதிவேற்றியுள்ளார். මගේදී දැනුවත්කමලු. ඉතින් එයාගේ නොදැනුවත්කමට මම වරදක් කරනවද? අනේ මට වාහන ඩ්‍රයිවිං වලින් තොර ජීවිතයක් ගත කරන්න ආසයි දැන්. දැන් ඔබතුමාවත් දන්නව ඇති. මොකද ඔක ලයිසන් එකේ දෙකක් කියලා තියෙනවා. ඒ තියෙනවද? ලයිසන් එකේ තියෙනවද? ඒක තමයි. රියදුරු හැර. රියදුරු හැර. ඒක තමයි. හරි. thank you. හරි මත්. හරි. ඕන්න දැක්ක නේද? ඔය නියම නිලධාරීන්. මේ නිලධාරීන් දන්නවා මේක යන්න පුළුවන් කියන්නේ. ඕන් දැනගන්න. මගේ පැත්තේ වරදක් නෙමෙයි, ඒ නිලධාරිගේ වරද. මේක දෙන්න යන්න පුළුවන්. 3 දෙනෙක් ඉන්න එක නතර කරේ. නෑ මට මේක 3 දෙනෙක් යන්න පුළුවන්. මේක නීති අනුකූල තියෙනවා. ඔයිට කලින් කොට හේරනත් දැන් ලියලා ඔය වගේම බොරුවට ලියුවා මට. ඕක දෙකක් කියලා තියෙනවනේ. ඒ රේතුරු මාසෙත් එක්ක දෙක තියෙනවා. එහෙනම් ඔබතුමාත් දන්නේ නෑ. ඉතින් ඔයාලට මම මේ උගන්වන්නවා කියන්නේ දැන් ඔයාලා හිතන්නේ දැන් ලොක්කොමට මේ අකා ඔළුව ඉදිමිච්ච කතාවක් කියනවා කියලා. රතමානන්සේ ඔයාලා ඉන්නවනම් අනිවාර්යෙන් මේ පිළිබඳව දැනුවත් වෙන්න ඕනේ. මේක රියදුරු මහත්තයාටත් එක්ක තමයි දෙකක් තියෙන්නේ. දැන් කොටවේර පොලිසියෙන් ලියපු එකට විරුද්ධව දැන් මං මෙයාට කවුද අපි කොටවේර පොලිසියෙන් දුන්නේ එක. ඒකට බලන්න ඕක දීලා තියෙන්නේ මාත්‍ය කොහොමද කියලා මට 24 වෙනිදා උසාවි දිනේ කියලා. රජයේ නිවාඩු දවසක් නේ මාව රස්තියතු කරන්න දාලා තියෙන්නේ. යන්න පුළුවන් එකයි. පොතේ සිංහලෙන්ම දාලා තියෙන මාත්‍ය රියදුරු හැර කියලා. එතකොට ඉතින් මම මොකද්ද කරන්න කියන්නේ? කොහොමද මේක දෙකක් ගන්නවා මේක? අන්නේ මේ මාත්‍ය ඔක RMB එකකින් ආපු එක. හැම ඩුවල් වේවස් හැම වාහනයකම මේකයි. දැන් මේක නීතියක් මේක තියෙනවා. රියදුරු හැර මේ දෙක හරි. ඒක තමයි. නෑ ඒක තමයි මේක දෙක කියන එක තමයි මාත්‍ය ලයිසන් එකේ දෙක එන්නේ. දැන් කොටවේරේ නිලධාරියට මම කිව්වත් එයා පිළිගත්තේ නෑ. ඉතින් අපේ රස්තිය අදු කිරීමක් කරන්නේ දැන් හරි ඒක තමයි වෙන්නේ මාත්. දැන් කට්ටිය දැක්ක නේද? ඔය අද නිකවැරටි පොලිසියෙන්. හැමදාම මට ඔක පාරේ දුවන දායකල් ඔය වගේ නිලධාරීන්ට නීති උගන්වන්න මට බෑ.
අනේ කරුණා කරලා ඔයාලවත් මේ නිලධාරීන්ට නීති උගන්වලා දෙන්න. මම මේ කියන්නේ කාටද දන්නවද? රථ වාහන අංශවල பிரதானிන්ට இது தொடர்பில் குறித்த நபரிடம் நாம் வினவினோம். இந்த வாகனத்துல நான் பிரயாணிக்கிற நேரம் எல்லாம் இந்த வாகனத்துல டிரைவரா நான் சாரதியா நான் போற நேரத்துல என்னோட போற அடுத்த 2 பேரு இன்னும் 2 பேருக்கு போகலாம்னு இதுல அனுமதி இருக்குது. 2 பேருக்கு போக இயலான்னு சொல்லி போலீசால பிடிச்சு எழுதுறது. இந்த மாதிரி இது என்னோட தவறு இல்ல. இந்த வாகனத்துல புத்தகத்துல கூட சரியாவே போட்டிருக்குது. இதுல வாகனத்திலே போட்டிருக்குது 2 சீட் இருக்குதுண்டு. இந்த விடயம் தொடர்பில் மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நானும் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை நடத்தினேன். 2012 ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட வாகனம் ஒன்று குறித்தே கதைக்கின்றனர். இந்த பிரச்சனையை எதிர்கொண்டுள்ள வாகனம் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக ஆசனங்களின் எண்ணிக்கை 2ஆக பதிவாகியுள்ளது. பிரச்சனை ஒன்றின் காரணமாக இந்த வாகனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை சரி செய்வதற்காக இந்த வாகனத்தை விரைவில் மோட்டார் வாகன திணைக்களத்திற்கு அழைத்து விசாரணைகள் நடத்த தீர்மானித்துள்ளோம். அதன் பின்னர் அதனை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். கொட்டதினியாவ ஷேயா சதோமி சிறுமி படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் நீர்கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். 2 சந்தேக நபர்களையும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஆஜர்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன் பின்னர் சந்தேக நபர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள 17 வயது சந்தேக நபரின் கணனி பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்றும் நாட்டின் பல பகுதிகளிலும் ஷேயா சதோமி சிறுமி படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. எந்த யாருக்கும் இந்த மாதிரி துஷ்பிரியங்கள் நடக்கக்கூடாது. தூக்கு தண்டனை வழங்குமாறு நாங்கள் தாழ்மையிடம் கேட்டு அலுகோசு பதவிக்கு நான் வருகிறேன். வீதியில் வடை விட்டு வருகிறேன். எனது வீடு பலகை வீடு. அதனை உடைத்து எனது மகளை கடத்தினால் நான் என்ன செய்வேன்? உறுதியாகவே தூக்கு தண்டனை வழங்க வேண்டிய காலம் வந்துள்ளது. அப்பாவி சிறுமிகள் இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுவார்களாயின் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் மா அதிபர் தூக்கு தண்டனையை அமல்படுத்த வேண்டும். பாராளுமன்ற தேசிய பட்டியலுக்கு எதிராக லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேசிய பட்டியல் உறுப்பினராக தம்மை நியமிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்ததாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய தேசிய பட்டியலில் நியமிக்கப்பட வேண்டியவர்களின் பெயர்களை தேர்தல்கள் ஆணையாளர் வர்த்தமானியில் அறிவித்ததாகவும் லங்கா சமசமாஜ் கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு பதிலாக தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் நியமிக்கப்பட்டதால் தமக்கு அநீதி ஏற்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பட்டியலில் நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களின் நியமனங்களை ரத்து செய்து தம்மை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்குமாறும் அவர் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.